ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நம்ம கருவேப்பிலை செடி நல்லா உரம் கொடுத்துருப்போம், செழிப்பாக வந்துட்டுருக்கோம். ஆனால் திடீர்னு வளர்ச்சி அப்படியே தடைப்பட்டு போய் இலைங்கள்லாம் ரொம்ப மஞ்சளாக கொஞ்சம் பச்சை கலந்தா மாதிரி மட்டும் இருக்கும். ஆனால் இலைங்கள் ரொம்ப பெருசாக நம்ம பறித்து சமைக்க முடியாது, யூஸ் பண்ணுற அளவுக்கு இல்லாமல் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு இலைங்கள் வளர்ச்சியே இல்லாமல் அப்படியே தடைப்பட்டு போயிருக்கும். இதுக்கு காரணம் இந்த ஒரு 2 தாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா அந்த பெஸ்ட்டு, சிட்ரஸ் ஃப்ரூட் செடிகளில் வரக்கூடிய இந்த வாம் தாங்க. இது ஒரு விதமான கம்பளி பூச்சி வகை தான். இது கருவேப்பிலை செடியில் முக்கியமாக தாக்கும். நீங்கள் சிட்ரஸ் செடிகளான எலுமிச்சை இந்த மாதிரி வகைகள் ஏதாவது வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த செடிகளில் அதிகமாக இருக்கும். அதை தாண்டி கருவேப்பிலையிலும் இந்த புழு நிறைய வர ஆரம்பிக்கும். அதை காலையில் நேரத்தில் நம்ம தோட்டத்தில் பார்க்கும்பொழுது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். கருவேப்பிலையில் மட்டும் இல்லைங்க, எந்த வித செடிங்களாக இருந்தாலும் இலைங்கள் கீழே பாருங்கள். இது காலையில் நேரத்தில் அப்படின்னும் பொழுது இலைங்களுக்கு மேலே வந்திருக்கும். அதே மாதிரி நைட் டைமில் நம்ம பார்க்கும் பொழுதும் கண்டுபிடிச்சிடலாம். முடிஞ்ச அளவுக்கு அப்போவே ரிமூவ் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பெஸ்டிசைட் நீங்கள் கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா இந்த பூச்சி தாக்குதல் அதிகம் இல்லாமல் அடுத்த வர பிரான்ச்சஸ் எல்லாமே நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இந்த மாதிரி புழு தாக்குதல் இருக்கும் பொழுது பார்த்த உடனே நீங்கள் ரிமூவ் பண்ணிவிட்டு பெஸ்டிசைடுன்னு பார்த்தீங்கன்னா கோமிய கரைசல் கொடுக்கலாம். அதுக்கு அடுத்ததாக வேப்ப புண்ணாக்கு கரைசல், இஞ்சி பூண்டு கரைசல், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம். அதிக தாக்குதல் இருக்குது அப்படின்னா 2 முறை கூட கொடுங்க. ஒரு 3 நாள் இடைவேளையில் நிறைய தண்ணி சேர்த்து கொடுக்கணும். அடுத்ததான் பூ வைக்க ஆரம்பிக்குது அப்படின்னாலே இலைங்கள் அதிகம் வராது. பூ வைக்குது அப்படின்னாலே அந்த செடியில் அதோடைய சத்து எல்லாமே அந்த மேல் பூ வைக்கிற இடத்துக்கு போயிடும். முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு அந்த காய் பிடிக்கணும் அப்படின்னா நீங்கள் விட்டுறலாம். தேவையில்லாமல் பூவை நீங்கள் விட்டாலும் நிறைய துளிர்கள் வராது. அதை நம்ம கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் நிறைய பக்க கிளைகள் வர ஆரம்பிக்கும். அடுத்ததான் இந்த மாதிரி இலைகள் அதிகம் வரணும், இலைகள் ரொம்ப குட்டி குட்டியாக இருக்குது அப்படின்னாலே நைட்ரஜன் சத்து இருக்கக்கூடிய உரங்கள் நம்ம கொடுக்கணும். அதுக்கு நம்ம மீன் அமிலம் ஸ்ப்ரே பண்ணலாம். சீவீடு லிக்விடாக இருக்கக்கூடியதை நீங்கள் மண் பகுதியில் கொடுக்குறீங்க அப்படின்னாலும் இலை வழி ஊட்டமாக கொடுங்க. அப்போது இலைகள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும். பூச்சி தாக்குதல் வந்தாலும் நல்லா சமாளிக்கக்கூடிய அந்த திறன் கண்டிப்பாக அந்த இலைங்களுக்கு தரக்கூடிய நைட்ரஜன் சத்து இருக்கணும். அப்போது நீங்களும் உங்கள் கார்டனை ட்ரை பண்ணி பாருங்கள். மண் பகுதியில் கொடுக்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா கருவேப்பிலைக்கு கொஞ்சம் கூடுதல் சத்து தேவைப்படும். தொட்டியில் விற்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி சத்துக்கள் கொடுக்கணும். அதுக்கு ஆல்ரெடி வீடியோஸும் கொடுத்துருக்கேன், பாருங்கள். அப்போ இன்றைக்கி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பாய் பாய், ஹாவ் எ ப்ளசன்ட் டே.